இது அரை கிலோ 400 பரவாயில்ல ப்ரோ கொஞ்சம் அந்த சீசனுக்கு விலை தானே சீசனுக்கு விலை தானே ரைட் கிலோக்கு வைக்கிறீங்களா கிலோ 1000 ரூபா ரைட் இவ்வளோ நீங்கள் அந்த பகுதியாக தான் விற்கிறேன் என்ன கிலோ படி இல்லை போய்க்கொள்ளலாம் இப்போ பாருங்க இவ்வளோ பேர் வந்து போய்க்கொண்டு நிற்கிறாங்க சந்தைக்குள்ளுக்கு ஓகே இப்போ இதெல்லாம் விற்று கூட குடும்பத்தை கொண்டு விற்கக்கூடிய மாதிரி இருக்கா இல்லை நிறைய இப்போ அதிகமாக நிறைய பெண்கள் வந்து செய்கிறாங்க வேலை அதிகமாக அந்த மரக்கறி சந்தையாக இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும் வேறு வேறு இடங்கள்லையும் குடும்ப சூழ்நிலை காரணமாக செய்கிறாங்க என்ன எவ்வளோண்ணா மாடு போகுது கிலோ இது மாடுண்ணே ஆடு இல்லைண்ணே இன்னும் அம்மா இங்கே போகிறாங்க நிறைய பேர் நிற்கிறாங்க ரோஸ் பாருங்க என்ன மாதிரி இதுதான் தொழில் இல்லைண்ணே படம் எடுக்கிறதுல பிரச்சனை தான் உங்களை என்ன 5-10 தான் இஞ்சி பாருங்க எக்ஸ்சேஞ்ச் பேங்க் பக்கத்தில் வந்து கொமர்ஷியல் பேங்க் இருக்குது விலை எவ்வளோ கிலோ 1000 ரூபா விலை மீன் பால் சுறா விலை மீன்களை நான் அதிகமாக அண்ணன் வச்சுக்கிறேன் என்ன மாதிரி கூட விலை மீன் எவ்வளோ கை கணக்கு தான் கிலோ என்ன சுறா இது என்னது எவ்வளோ சுறா உண்டு எவ்வளோ அண்ணா கனவா எவ்வளோ அப்படியே 4000 ரூபா அப்படியே 4000 1 2 3 4 5 6 பெருசாக கிடக்கு நல்ல பெரிய சந்தையாக கிடக்கு யாழ்ப்பாணத்திலே பெரிய சந்தைன்னு சொல்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் வடமாநிலத்தில் பெரிய சந்தை என்ன குழம்புலேயே என்ன மாதிரி எவ்வளோ போகுது 2 ஆள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாச்சி இருக்குது நிறைய மக்கள் அன்பாக காய்ச்சாங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது கூப்பிட்டு அந்த அம்மாக்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டு நல்ல அன்பாக காய்க்கிறாங்க ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கானை நகர பகுதிக்கு போகிறது கொஞ்சம் முன்னுக்காக வந்து நிற்கிறேன் அந்த குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறேன் இல்லை பாருங்கள் சங்கானை அருள்மிகு கூடத்து மனோன்மணி அம்பாள் தேவஸ்தானம் இந்த ஆலயத்துக்கு முன்னால் நிற்கிறேன் இது வந்து இப்போ இந்த பலஸ்தானம் வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே இந்த ஆலயத்துக்கு முன்பாகத்தான் வந்துட்டே காட்சி நிற்கிறேன் இன்றைய நாளில் காணொலி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கானை நகர பகுதியை வந்து இன்றைக்கு வந்து உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் என்னென்ன அப்படி விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நகர பகுதியை வந்து காட்டிக்கொண்டு நான் ஏற்கனவே சங்கான மரக்கறி சந்தை பகுதி வந்து வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் அன்றைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க மீன் சந்தை பகுதி வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி எனக்கே வந்து தெரியாமல் இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா மீன் சந்தை இந்த பஸ் ஸ்டாண்ட் அதாவது இப்போ அம்மாச்சி இருக்குது இந்த அம்மாச்சி இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் உள்ளுக்கு வந்து போகணும் நான் இப்போ தான் வந்து கேள்விப்பட்டேன் அந்த மீன் சந்தை பகுதி வந்து இப்போ புதுசாக வந்து கட்டிக்காங்க குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே வந்து மிகப்பெரிய சந்தை பகுதி என்று சொல்லி சொல்கிறாங்க இன்றைய நாளில் இந்த மீன் சந்தை பகுதி எப்படி இருக்குது விலை நிறுவனங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காலை வாயிலாக வந்து முழுக்க தரப்போகிறோம் யாராவது இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நான் இன்றைக்கு போய் இந்த சங்கான நகர பகுதி எப்படி இருக்குது மீன் சந்தை பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து காட்ட போகிறோம் ஓகே வாங்கோ காணொலிக்குள்ள போவோம் இப்போ நாங்கள் பைக்கில் வெளிக்கிடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் வந்து எல்லாம் இடிக்கு புதுசாக வந்து ஆலயம் கட்டி கொண்டு நிற்கிறாங்க இந்த ஆலயம் தான் ஓகே இங்கே பாருங்கள் சின்னதாக சாப்பாட்டு கடையெல்லாம் இருக்குது குடிலன்னு சொல்லி குடிலன்னு சொல்லி இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது சாப்பாட்டு கடை வீதி ஓரமாக இதில் பழக்கடைகள் பாருங்கள் இதில் பழக்கடைகள் எல்லாம் இருக்குது அதை தாண்டி இதில் வந்து இந்த வாகன புகை பரிசோதனை செய்கிற இடம் ஒன்று இதில் இருக்குது சங்கானையில் இதில் அந்த மோட்டார் சைக்கிள் கராஜ் வெல்டிங் கராஜ் இந்த பூக்கொண்டுகள் விற்கிற கடைகள் நல்லாயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சங்கான போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள் இதில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது நாங்கள் நகர பகுதிக்குள்ள நுழைய போகிறோம் இதில் பாருங்கள் வலப்பக்கத்தில் நகைக்கடைகள் அண்ணா பொதிகள் சேவை இதில் அந்த முத்து ஃபினான்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த சந்தியில் வந்து எல்பி ஃபினான்ஸ் எல்லாம் இருக்குது இந்த பகுதியால் இந்த ரோட்டால் நேராக போனோம்னு சொல்லிச்சுன்னா பண்டத்திரிப்பு போகலாம் இப்போ நிறைய நகைக்கடைகள் எல்லாம் இருக்குது இங்கே பார்க்க பாருங்கள் செலான் வங்கி இருக்குது சம்பத் பேங்க் செலான் பேங்க் எல்லாம் இருக்குது பாருங்கள் சிங்கர் இருக்குது பெரிய ஷோரூம் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் இருக்குது பாருங்கள் பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது அதில் இருந்த விட இப்போ சங்கான நிறைய மாறிக்கொண்டே இருக்குது என்ன சொல்கிறது நகர பகுதியெல்லாம் அவ்வளவு இப்போ போக நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு ஆசைப்பிள்ளை அண்ட் நகை மாடம் இதுதான் வந்து அந்த மரக்கறி சந்தை கல்ட தொகுதி நான் இது வந்து ஏற்கனவே வந்து காட்டியிருப்பேன் இந்த பகுதியான்னு பாருங்கள்
மரக்கரை சந்தை சதுக்கம்னு சொல்லி இதில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாச்சி இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் இந்த கோயில் கும்பாவசம் இதில் நடக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கெல்லாம் நிறைய உடுப்பு கடைகள், வாசனா பேக்கர்ஸ், பஜாஜ் இருக்குது. பஜாஜ் பைக்குகள், கார்டியார். இங்கே பக்கமெல்லாம் நிறைய உடுப்பு கடைகள் இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்என்பி இருக்குது. ஹெச்என்பி பேங்க் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹெச்என்பி பேங்க் பக்கத்தில் வந்து கொமர்ஷியல் பேங்க் இருக்குது. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி. சங்கானை சண்முகம் ஸ்டோர்ஸ், இந்த நகைகள் வந்து அடகு வைக்கிற இடங்களும் இருக்குது. அப்படியே போனோம்னு சொல்லி சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் புரோஸுன்ற கடை இருக்குது. தமிழ் புரோஸ் பாருங்க, தமிழ் புரோஸுன்ற உடுப்பு கடை இருக்குது. நாங்கள் இங்கேயால போனோம்னு சொல்லி சொன்னால் அப்படியே நேராக போனால் நான் நினைக்கிறேன் காரநகர் அந்த பக்கங்களுக்கு வந்து நாங்களாக போய்கொள்ளலாம். நாங்கள் வந்து இதோடையே திரும்புவோம். அதில் திரும்பி நாங்கள் சந்தை பகுதிக்கு போவோம். சந்தை பகுதியில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அங்கே போனோம்னு சொல்லி சொன்னால் அங்கே வேறு இடங்களுக்கு போகலாம். நாங்கள் வந்து இந்த சங்கான பகுதியை வந்து இதுக்குள்ளேயே வந்து நிற்போம்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் இப்படியே திருப்பி வந்துட்டோம். திருப்பி இப்படியே பார்த்து கொண்டு இந்த மீசந்த பகுதிக்கு வந்து இப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நான் இதில் காட்டிக்கொள்கிறேன். சில பேருக்கு புதுசாக வரவங்களுக்கு வந்து சில தெரியாமல் இருக்கலாம், இடங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஓகே, நாங்கள் இப்போ இந்த மரக்கரை சந்தைக்கு முன்னுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் அம்மாச்சி இருக்குது. இந்த முன்னுக்கே வந்து அம்மாச்சி இருக்குது. இதில் இந்த இடப்பக்கம், அதாவது இந்த மரக்கரை சந்தைக்கு அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் ஒரு ஒழுங்காக போகுது பாருங்கள். இந்த ஒழுங்கைக்குள்ளே நாங்கள் போகணும். இப்போ இந்த இடத்தாலாம் அப்படியே போகணும். ஒரு கொஞ்சம் தூரம் போகணும்னு சொல்லி சொன்னால் இதில் பாருங்கள் நிறைய கார்ட்வேர் எல்லாம் இருக்குது. கார்ட்வேர், சின்ன சின்ன உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. வெளியிலேயே இல்லை கொஞ்சம் தூரம் இடையில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இடப்பக்கத்தில் ஒரு ஒழுங்கு போகும். அதாவது இந்த கான்கிரீட் ரோட், இந்த கான்கிரீட் ரோட்டுக்கு இதால் அப்படி ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் போனோம்னு சொல்லி சொன்னால் அந்த மீன் சந்தைக்கு போய்க்கொள்ளலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க சந்தைக்குள்ளுக்கு. மீன் நல்லா வாங்கிக்கொண்டு போகிறாங்க. இதுக்கு முன்னுக்கு பாருங்கள் நல்ல ஒரு தென்னந்தோட்டம் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. நிறைய பேர் வந்து போகிறாங்க. இதில் ஒரு அம்மாவால் வந்து தூள் ஏதோ வைத்து தூள்கள் வச்சு விற்கிறா. அரைச்ச தூள்கள் நினைக்கிறேன். இதை பாருங்கள், இதுதான் அந்த சந்தை பகுதி. இது புதுசாக கட்டினேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வாகனங்கள் நிற்கிது பாருங்கள். ஆக்கள் நிறைய பேர் வந்து போகிறாங்க. இன்னெல்லாம் அம்மா இங்கேன்னு போகிறாங்க. நிறைய பேர் நிற்கிற மாதிரி கிடக்கும். நல்லா க்ரௌட்டாக தான் இருக்குது இன்றைக்கி. ஓகே, இதில் பார்க்கிங்கில் விடுவோம். விட்டுட்டு பாருங்கள் நிறைய பேர் நிற்கிறான். இங்கே வெளியில் வராங்க. இதில் இறைச்சி கடை இருக்குது. அவருக்கு எல்லாமே வந்து இந்த கட்டடங்கள் எல்லாமே வந்து இப்போ புதுசாக கட்டப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் இறைச்சி கடையில் எவ்வளோ நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இறைச்சி கடை, எங்கால ஆட்டிறைச்சி கடை நினச்சிருக்கோம். மாடான்னு தெரியல, மாடுன்னு சொல்லி நினைக்கிறேன். எவ்வளோண்ணா மாடு போகுது கிலோ? இது மாடுண்ணே, ஆடு இல்லைண்ணே, ஆடு இல்லைண்ணே. ரைட் 2400 பாருங்க. ஆடெல்லாம் வச்சு அறுத்து வந்துருக்கேன். ஓகே, 2400 இங்கே கோழிக்கடை. நிறைய பேர் நிற்கிறான் பாருங்க. எவ்வளோ பேர் நிற்கிறான். நாங்கள் முன்பலத்தாலேயே போவோம். எவ்வளோ பைக்கு நிற்கிது, எவ்வளோ சைக்கிள்லாம் நிற்கிறாங்க. 2 சக்கர வண்டி நிற்கிது, பைசைக்கிள் நிற்கிது. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பெரிய சந்தை. இங்கே பாருங்க பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க சொல்லி. வணக்கம். என்ன மாதிரி பிசினஸ் எப்படி போகுது? என்னண்டு கோயில்கள் இப்போ கொடியேறிகள் இருக்குது. கதை கோயில் கொடியா இருக்கு. அதனால கொஞ்சம் வியாபாரம் குறைவு தான். இந்த சந்தை வந்து எப்போ கட்டினது? இந்த சந்தை இப்போ சந்தை வந்து கிட்டத்தட்ட
புதுசு புதுசு புதுசாக தான் காட்டினது புதுசாக தான் காட்டினது புதுசாக கட்டின நாக்கில் வச்சுக்க குணமண்ணி ஆக்கள் அதெல்லாம் சேர்ந்து கட்டினோம் சந்தையெல்லாம் சந்தை டாட்டா நல்ல பெரிய சந்தையா இருக்கு சும்மா இருக்கு ஆக்கள் போய் படுத்து கிடக்கலாம் சும்மா இருக்குன்னு என்ன மாதிரி விளையாடுறவங்க எப்படி போகுது இன்றைக்கு இந்த பரவாயில்ல விளமீன் எவ்வளோ கிலோ 1000 கிலோ 1000 ரூபா விளமீன் பரவாயில்ல ரைட் வேற என்ன இது பால்ச்சுரா ரெண்டும் தான் வைக்கிறீங்க நீங்கள் இது பால்ச்சுரா எவ்வளோ பால்ச்சுரா கிலோ துண்டு கிலோ இல்லை துண்டு 1000 ரூபா ஒரு துண்டு ஒரு துண்டு 1000 ஒரு துண்டு 1000 கிலோ படி அப்படி இல்லாமல் இல்லை கிலோ அப்படி இல்லையோ கிலோவா கேட்டால் அது 4000க்கு மேலே வரும் இது என்ன பால்ச்சுரா இதெல்லாம் கஷ்டப்பட்டோம் எல்லாரும் தங்களை காலி கேட்ட மாதிரி கொண்டுலாங்க எல்லாரும் கிலோவில் ஒன்றுமா ரைட் ரைட் துண்டு துண்டா அப்படின்னா லாபம் தானே ஆமாம் ரைட் ரைட் அவன் என்ன உங்களுக்கு ஓகே இதெல்லாம் வித்து உங்களுக்கு ஒரு நாள் சிவிஎம் ஓகே இருக்கா கடவுளேண்டு எனக்கு பிரச்சனை இல்லை பிள்ளைகள் 2 பேரும் தூய்ந்த அப்புறம் 2 பேரும் வழியில் நிற்கிறேன் எங்கே இதில் மீனெல்லாம் வந்து வாங்குறது இது மாதகள் பக்கத்தில் பண்ணுறது மாதகள் கலக்கறையோ சரி 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 ஓகே ஓகே நன்றியா ஓகே புதுவச வாழ்த்துக்கள் ஓகே இங்கே வருங்க அண்ணன் இதில் வெறும் வந்து கூட பால்ச்சுரா விளை மீன்கள் அதிகமாக அண்ணன் வச்சுக்கிறேன் என்னம்மா உங்கள்கிட்ட விளை மீன் எவ்வளோ கை கணக்கு தான் கிலோக்கு அப்படி இல்லையோ இல்லையா என்னடா புதுசாக கிடக்குது ரைட் கிலோக்கு விற்கிறே இல்லை ரைட் ரைட் ரைட்டா ஒவ்வொரு தடவை ஒரு மாதிரி அம்மா என்ன மாதிரி எப்படி விளையாடுறவங்க எப்படி போகுது எவ்வளோ 2 எவ்வளோ ஆகுது அப்படி 200 நீங்கள் அந்த செட்டாக வைக்கிறது என்ன அப்படி தானே ரைட் ரைட் எவ்வளோ சூடா இல்லை இது கட்டா சூடு என்ன எவ்வளோ சூட 200 கிலோவா இவ்வளோ நீங்கள் அந்த பகுதியாக தான் விற்கிறது என்ன கிலோ படி இல்லை ரைட் ரைட் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி சரி 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 பாருங்க எல்லாம் வந்து ஒரு 2 மீன் இதில் ஒரு 2 மீன் இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீன் இதில் ஒரு 4 மீன் அப்படி தான் அந்த செட்டாக 200 500 1000 அப்படி சொல்லி தான் வைக்கணும் வித்தியாசமாக இருக்குப்பா கெஞ்சால வரங்க ஒவ்வொரு தடவை அந்த சின்ன சின்னதாக ஒரு வேறு நண்டு வைக்கிறார் ஐயா வெறும் நண்டு வந்து குட்டி குட்டி மீன்கள் வந்து வைக்கிறார் இங்கே வரங்க ஐயா இருக்கு பாருங்க விளமீன் பாறை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் 3 வாங்கிட்டு வா ரைட்டு கிலோ படியெல்லாம் இல்லை கூட பார்க்க கிலோ படி தெரியுற மாதிரி தெரியல என்ன வணக்கம் என்ன மீன் இது இதாலி என்ன நீங்கள் இதெல்லாம் வைக்கிறீங்களா ரைட் இவ்வளோ நீங்கள் அந்த பகுதியாக தான் விற்கிறேன் என்ன இவ்வளோ மீன் 100 ரூபா 100 ரூபா 200 ரூபா எவ்வளோ ரைட் அப்படி சரி சரி ரைட் 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 அந்த பகுதியாக தான் விற்கிறது இல்லை வேணும் ரைட் ரைட் கூட எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க இல்லை ஓகே இங்கே பாருங்க ஐயா சுறா விற்கிறார் ஐயா என்ன சுறா இது என்னது எவ்வளோ சுறா உண்டு எவ்வளோ ஒரு சுறா எவ்வளோ 500 ரூபா ரைட் ரைட் அப்போ இந்த 5 மீன் எவ்வளோ இந்த 5 மீன் 400 ரூபா வித்தியாசமாக இருக்குது இல்லை இங்கே பார்க்க அண்ணா எவ்வளோ ராளை எவ்வளோ 1/4 கிலோ 350 ரூபா 1400 ரூபா 350 ரூபாண்ணோ 1400 ரூபா ரைட் 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 அண்ணன் வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன தான் வச்சு விற்கிறார் அண்ணாவும் இங்கே பாருங்க எவ்வளோ அது இருக்கு எவ்வளோ ஆகுது என்னத்துக்காக எடுக்கிறேன்னா யூடியூப்பில் போடத்தான் யூடியூப்பில் போடத்தான் உங்களை பிடிக்கிறேன்னா விடுங்க நான் பேசுறேன் ஐயாட்ட எவ்வளோ மீன் எவ்வளோ ஆகுது மலிவு தானே இதோ எவ்வளோ இது என்ன பகுதியாக விற்கிறீங்க என்ன இது 2 4 6 மீன் என்ன இந்த 6 மீன் எவ்வளோ 300 ரூபா ரைட் 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 இப்போ இது மட்டும் தான் விற்கிறீங்க என்ன ரைட் ரைட் ஓகே ஓகே அம்மா மேலே நண்டு தான் விற்கிறேன் அம்மா எவ்வளோ நண்டு எவ்வளோ அம்மா இதில் ரெண்டும் இந்த சின்ன சின்ன 2-3 மீன்கள்லாம் வச்சு விற்கிறா அதில் பாருங்க கயல் மீன் எவ்வளோ நண்டு எவ்வளோ முழுக்க என்னது எனக்கு கிலோக்கு வைக்கிறீங்களா
ஆ கிலோ 1000 ரூபா. ரைட் 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 800 சரி 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 ஓகே. இதெல்லாம் பாருங்க கண்ணாடி பாறை எல்லாம் இருக்குது. நிறைய அப்படித்தான் இருக்குது. ஆனால் கனவாவில் அப்படியே 4000 ரூபா. அப்படியே 4000 ரூபா 1 2 3 4 5 6 7 8 கனவா இருக்குண்ணே. 8 கனவா 4000 ரூபா. என்ன மாதிரி நீங்கள் இங்கே வந்துக்கிறீங்களா சங்கானா? சரி சரி இங்கே மாறுது மீனல் வாங்க. ஓகே சில பேர் கொஞ்சம் கதைக்க பஞ்சு போடுவாங்க, சில பேர் நல்லா காய்க்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கு. அங்களாவும் பின்னுக்கு தான் மீன் வெட்டுற பகுதி இருக்குது. இங்கால பாருங்க, இங்காலையும் இந்த வெட்டியும் விற்கிறாங்க. ஆனால் இந்த மீனவங்களா இது முரல் இல்லை என்ன பெரிய முரல் என்ன எவ்வளோ ஒரு மீன்? அப்படியே 2500 ரூபா. ரைட் ரைட்டு இவ்வளோ மீன் எவ்வளோ? 1200 ரூபா. இல்லை எல்லாரும் எல்லா இடத்தையும் நாங்கள் எடுக்கிறோம். ஒரு தரம் ஒன்றும் பறையில்லை. ஒரு சில இடங்களில் ஒரு ஆள் 2 பேர் சொல்கிறதில்ல. நான் ஒன்றும் செய்யலை. சரி ஓகே பிடிக்கான்னு சொல்லுங்க. அது பேச்சை நான் எடுக்க மாட்டேன். உங்களை தான் நான் எடுக்கிறேன். அப்புறம் நான் அவருக்கு சொல்கிறேன். நீங்கள் அவர் நல்லா தானே காய்க்கிறாரு. அவர் நீங்களும் அந்த காய்க்கிறவனையும் காய்க்கிறவனை பண்ணுறாங்க. அப்படி நல்ல குணம். இங்கே அண்ணா சின்ன முரல் இருக்குது. இது சின்ன முரல் அண்ணா. எவ்வளோ முரல் இது? இதானே வளமையாக நாங்கள் அங்கே வேண்டுதானே. ஒரு முரல் வந்து 200 ரூபாய்க்கு வேணும் அன்றைக்கு. இப்போ எவ்வளோ ஆகுது? 1/2 கிலோ 400 ரூபா. பரவாயில்ல போட கொஞ்சம் அந்த சீசனுக்கு இல்லை தானே. சீசனுக்கு இல்லை தானே. ரைட் ரைட் ரைட். நீங்கள் இதெல்லாம் வைக்கிறீங்கண்ணே. இது என்ன இது? கனவா ஓட்டு கனவா சின்ன குஞ்சு என்ன? ரைட் ரைட். எவ்வளோ இது? 1 கிலோ 1000 ரூபா. சரி 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 நன்றி. நாங்கள் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு சந்தைகள்லாம் எடுத்து போடுறாங்க. யாழ்ப்பாணத்தில் 3/4 சந்தை எடுத்தாச்சு. எடுக்காத சந்தை சங்கானம் எடுக்கலாம் வந்து. என்ன மாதிரி சந்தை இது? எப்படி இருக்கு? இந்த பெரிய காட்டி விட்டாங்க. அதான் பெருசாக கிடக்கு. நல்ல பெரிய சந்தையாக கிடக்கு. யாழ்ப்பாணத்திலே பெரிய சந்தைன்னு சொல்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் வடமாநிலத்தில் பெரிய சந்தைன்னு. குழம்புல எப்படி இருக்காது. ஆனால் இப்படி ஒரு சோடி போய் கிடக்கிற பார்க்க கொஞ்சம் கவலையாக கிடக்கு. யாருமே இல்லை இல்லை சங்கான மக்கள் குறிப்பிட்ட மக்கள் வர போயிடும். பெரிய பட்ஜெட்டை போட்டு காசு பட்டலாமே. அதுதான் ஊழலுக்கு தான் இந்த மோசடியை காட்டினவங்க. சங்கான பழைய மார்க்கெட் பார்க்குறீங்களா? அங்கே மரக்கடிச்சு இன்னும் கட்டையில உண்டு. அது கட்டையில பழைய மீன் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 9 அடி 100 அடி தான் பெறும். 100 தான் பெறும். அந்த மார்க்கெட்டை மிச்சமாக காணும் பெருசாக காட்டி விட்டாங்க. மீன் காசு மக்கள்கிட்ட ஆகிதான் வரிப்பணம். அது சரி. ஆனால் கொஞ்சம் பயன்பட்டுதுன்னா ஓகே இருக்கு. பயன்பட்டுதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. சங்கான மிச்சாமம் அயல் கிராமங்கள் கொஞ்சம் பேர் அந்த மீன் சந்தை 60 அடி மீன் சந்தை நல்லா நீட்டா இருக்கு. ஃபுல்லா மாவுல எல்லாம் பாதிச்சு நல்லா இருக்கு. சந்தை முக்கால்வாசி வீணா போகும். அதுதான் நீங்க சங்கானையா? நான் சங்கான. சரி ஓகே. இப்போ நல்லா கொஞ்சம் சங்கான டெவலப் ஆயிட்டுன்னு பேங்குகள் அது எழுதுன்னு வந்து கட்டிடங்கள்லாம் வந்து நல்ல இல்லாத போஸ்ட் நிலையம் மட்டும் சங்கானில் இல்லை. ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைங்க சங்கான போஸ்ட் நிலையம் இருந்தது, மீன் மார்க்கெட் இருந்தது, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது, பெரிய மரக்கட் சந்தை இருந்தது, மீன் சந்தை இருந்தது, கோஆபரேட்டிவ் இருந்தது. அப்போ போலீஸ் நிலையம் இருந்தது. இப்போ சங்கானைக்கு இல்லாத ஒன்றுனா போலீஸ் நிலையம். இல்லை மானிப்பாய் போகணும். நம்ம சங்கானை அதில் போலீஸ் சங்கானைக்கு தனியாக போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. சங்கானை பொன்னால சித்தங்கனி வட்டக்கோட்டை வந்துருக்காங்க, பண்டிகை வந்துருக்காங்க, மானிப்பாய் சங்கானைக்கு மட்டும் போடு. சங்கானை மட்டும் போடு. இப்போ இந்த இருக்கிறாக்கள் அந்த சங்கானையாக்கள் எங்கே போகணும்? மானிப்பாய் போலீஸ் தான் போகணும். சித்தங்கனி வட்டக்கோட்டை போலீஸ் தான் போகணும். ரைட் ஓகே. நன்றியா நன்றியா நல்லா கதை. ஓகே தேங்க்ஸ். ஓகே நல்லா காய்க்கிறவங்களும் இருக்காங்க. நல்லா அன்பாக காய்க்கிறாங்க. பாருங்க அண்ணா விலை வச்சு விற்கிறாரு. எல்லாரும் சின்னதாக குட்டி எவ்வளோ சூடா? 150. என்ன காக்கிலோவா? காக்கிலோ 150 ரூபா. கிலோ 600 ரூபா. இது அந்த நீட்டு சூடு என்ன? இது நீட்டு சூடியா கட்டை சூடியோ? கட்டை சூடு என்ன? கட்டை சூடியை விட நீட்டு சூடு நல்லன்னு சொல்கிறது. நல்லது. இப்போ அது பிடிபாடு இல்லை போட. என்ன பிடிபாடு இல்லை. சரி இப்போ நீங்கள் இதுதான் ஓகேயா? ஓகே இது வித்து ஓகே. உங்களை குடும்பத்தை கொண்டு விடுக்க இருக்கா? சாப்பிடக்கூடிய ஓகே. எங்கே எந்த இடம் நீங்கள் சங்கனா? வடலியாடு. எங்கே எடுக்கிறது மீன் எல்லாம்? கிரிமலை. சரி பக்கத்தில் மாதாள் இருக்கு. நன்றி. ஓகே இதில் வேறுங்க. இதுலேயும் வந்து சின்னதாக வச்சு விற்கணும். அம்மாட்ட எவ்வளோ? 2
எவ்வளோ ஆண்டு 700 800 என்னம்மா கிலோ கணக்கு விற்கிறீங்களா? கிலோக்கு இல்லை. சரி 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 என்ன 3 6 7 8 நண்டுடா கண்ணே. ரைட் இது வேறங்க திராளி இருக்கு இந்தியாவில் திராளி. அம்மாட்ட எவ்வளோ நண்டவளா ராளவளா ஓ என்ன எவ்வளோ பதிவதியா விற்கிறீங்க? பேட்டி இருக்கு உங்களை பேட்டி இவ்வளோ 1000 ரூபா. இது எவ்வளோ? இது கொஞ்சம் பெருசு என்ன? 800 ரைட் சரி நீங்கள் ஜாகிரதை பாருங்க அம்மாட்ட. ஓ நான் யூடியூப் சேனலில் போடுவோம் ஆக்கெல்லாம் பார்ப்பினேன். டிவியில் போட்டு ஆக்கெல்லாம் பார்ப்பினேன். ஓ ஆக்கெல்லாம் பார்ப்பினேன் உங்களை மோமெல்லாம் பார்ப்பினேன் ஆக்கல சரி. என்ன மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ ஆகுது? 400 ரூபா. இப்படி ஒரு பகுதியாக விற்கிறீங்க. ரைட் ஏன் இங்கே கூட அந்த கிலோ கணக்கில் விற்கிறீல்ல? இல்லை என்ன ஆக்கள் வருவீங்க சும்மா கை கணக்கு தானே கூட கேட்பின வேணே. ரைட் நண்டவளா இது 200 ரூபா. இவ்வளோ நண்டு 200 ரூபா. ரைட் ஓகே. அப்போ இதெல்லாம் விற்று கூட குடும்பத்தை கொண்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா? கஷ்டம் தான் ஏன்னா இல்லை நிறைய இப்போ அதிகமாக நிறைய பெண்கள் வந்து செய்கிறாங்க வேலை அதிகமாக. அந்த மரக்கறி சந்தையாக இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும் வேறு இடங்கள்லையும் குடும்ப சூழ்நிலை காரணமாக செய்கிறாங்க. என்ன சந்தோஷமாக இருக்குது. என்ன வீட்டுக்காரர் என்ன செய்கிறாரு? ஏலாது என்ன ஒன்றும் செய்யலாது என்ன? ரைட் பிள்ளைகள் இருக்கிறானா வளர்ந்துட்டானே? ரைட் சரி ஓகே நன்றியா நன்றி. ஓகே சந்தோஷமாக நிறைய பேர் காய்க்கிறாங்க. ஆசையாக இருக்குது. ஒரு சில பேர் அதுக்கு வந்து உழப்புறாங்க. எங்கள் அம்மாட்டே நல்ல பெரிய இறால் கடை. எவ்வளோ இறால் எவ்வளோ? 3000 ரூபா. இல்லை பெருசு என்ன? ரைட் சரி ஓகே இங்கே பாருங்கள் இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க. எனக்கு இதில் பார்த்ததுக்கு 1 2 3 4 அங்காளையும் பார்த்தேன். எனக்கு 4 5 இதில் 6 7 பெண்கள் இருக்காங்க பாருங்க. அம்மா வீட்டில் நண்டு கூட எல்லாருமே நண்டு இந்த குட்டி இறால் இதெல்லாம் என்ன மாதிரி எவ்வளோ ஆகுது நண்டு இறால்? எவ்வளோ? 200 ரூபா. என்ன கூட கை கணக்கு தான் கொஞ்சம் எல்லாம் வாங்கினேன் நிறைய பேர். இங்கே பாருங்க இங்கே கூட வந்து முரல்லாம் இருக்குது. முரல் எவ்வளோ? ஒரு முரல் 1000 ரூபாயா? ஒரு முரல் 1000 ரூபா. ஐயா முரலும் இந்த பாறை மீன் தான் அது விற்கிறாரு பாருங்க. சூப்பராக இருக்கு. ஓகே சந்தை பகுதி முழுக்க பார்த்தா சொன்னாலும் ஓகே இதுக்கு பின்பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன் வெட்டி கொடுக்குற பகுதி அதை நான் காட்டிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நிறைய அரவாசிக்கு அதிகமான இடங்கள் வந்து வெற்றிடமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பெரிய சந்தையாக வந்து கட்டி விட்ருக்காங்க 150 இடத்துக்கிட்ட. இதுதான் அந்த மீன்கள் வெட்டுற பகுதி பாருங்கள். ஐயா அந்த வெட்டி 2 ஆக்கெல்லாம் வெட்டின வேண்டி என்ன மாதிரி இதுதான் தொழில் என்ன படம் எடுக்கிறதுல பிரச்சனை தான் உங்களை என்ன 5-10 தரோம். நாங்களே 5-10 தான் எடுத்து நினைக்கிறோம். நீங்கள் மீன் வட்டி உழைக்கிறீங்க. நான் இந்த வீடியோ போட்டு தான் உழைக்கிறேன். ஒன்றே அது மீன் வட்டி அதுதான் ஒன்று 2 3 4 5 பேர் மீன் வெட்டினான். நல்ல வத்தி தானே. ஓகே நாங்கள் அப்படியே கிளம்புவோம். சும்மா எல்லாரும் காட்டியாச்சு.
அங்கே வாரம் போட்டா இப்போ திருச்சியல் பெரிய உருப்படிகள் எல்லாம் போட்டுட்டான் ஆ முடிஞ்சது எல்லாம் உங்கள் பாட்டாக்கு கொடுக்குது சரி 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 ஓகே 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 சந்தை போதியை அப்படியே சுற்றி காட்டணும் இதான் அந்த வெளிப்போதையை ஏற்கனவே வந்து காட்டிட்டேன் ஓகே பார்த்தீங்கன்னா வடியாக பார்த்துருப்பீங்க சந்தை பகுதி நகர பகுதியும் வந்து வடியாக சுற்றி காட்டியிருப்பேன் உள் பகுதியிலேயும் வடிவு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம் நிறைய மக்கள் அன்பாக காய்ச்சாங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது கூப்பிட்டு அந்த அம்மாக்கள் எல்லாம் வந்து கூப்பிட்டு நல்லா அன்பாக காய்க்கிறாங்க ஒரு ஆள் மட்டும்தான் அதுக்குள்ளே குழப்பி கொண்டு இருந்தார் மற்ற அண்ணன் வந்து கதைக்க வரவும் அவரையும் வந்து குழப்பி கொண்டு இல்லை போட்டியெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு குழப்புற மாதிரியான ஒரு செயற்பாட்டில் வந்து ஈடுபட்டிருந்தார் ஓகே பரவாயில்ல ஒவ்வொரு மனநிலைகளும் வந்து ஒவ்வொரு மேரிக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஓகே இந்த சந்தை போதியை வந்து வழியாக காட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதுவில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் எங்களுடைய காணொளி வந்து நிறைய பேருக்கு வந்து காட்டும் இன்னொரு அழகான ஒரு காணொளி வாயிலாக வந்து சந்திக்கிறேன் ஓகே பாய்